கண்ணா அதே எக்ஸசைஸை நம்ம தேர்ட் சம் பார்க்க போகிறோம். இதில் 2.2 செகண்ட் சாப்டர் 12th செகண்ட் சாப்டரில் 2.2 எக்ஸசைஸில் தேர்டு சம் பாருங்கள். உங்களுக்கு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ரியல் நம்பர் எக்ஸ் அண்ட் ஒய் இஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், இங்கே கொடுத்துருக்க இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஆர் ஈக்குவல். இஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல் ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய். அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் ரெண்டு நம்பரும் ஈக்குவலாக இருந்தால் எக்ஸுடைய வேல்யூவும் ஒய்யுடைய வேல்யூவும் என்னவாக இருக்கும் அதை கண்டுபிடி. இது ரெண்டும் ஈக்குவல், வேறு அங்கேயே ஈக்குவல். ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் போடுறேன். அப்போ இதையும் என்ன பண்ணணும், ஈக்குவல் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எழுதிட்டேன், ஈக்குவல். செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அவன் கொடுத்ததை எழுதிட்டோம். ஓகேவா? அடுத்த ரெண்டாவது ஸ்டெப்பு, இந்த எக்ஸ் எடுத்து உள்ளே பெருக்கணும். அப்போ என்ன வரும் நமக்கு, 3x மைனஸ் ஐஎக்ஸ். அடுத்தது ஒய் எடுத்து உள்ளே பெருக்கணும். ஒய் எடுத்து உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது சிம்பிள் முக்கியம். அங்கே பார், முன்னாடி மைனஸ் வந்து இதுக்கும் சொந்தம், மைனஸை விட்டுறக்கூடாது. அப்போ மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 2y. அடுத்தது பாரு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஐy. அடுத்தது 2i ப்ளஸ் 5 ஈக்குவல் டு, அதே மாதிரி இங்கே 2x ப்ளஸ்ஸு இந்த ஒய் எடுத்து உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும் நமக்கு, அப்புறம் இது ப்ளஸ் இது மைனஸ். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஒய். 1 இன்ட்டு ஒய் ஒரு ஒய் தான், ஒன்று போகணுன்னு அவசியம் இல்லை. அடுத்தது ப்ளஸ்ஸுனால் ப்ளஸ்ஸு தான், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு 2iy. புரியுதா? இந்த முன்னாடி இருக்கிற ப்ளஸ்ஸு உள்ளே பெருக்கும்போது இது அப்படியே தான் மைனஸ் வரும், இது அப்படியே தான் ப்ளஸ் வரும். ப்ளஸ் எடுத்து உள்ளே பெருக்கும்போது உனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அப்படியே குறி தான் வரும். அதே மாதிரி ப்ளஸ்ஸு 3 + 2y. ஓகேவா? அடுத்தது ஈக்குவேட்டிங் ரியல் அண்டு இமேஜினரி பார்ட். அதாவது ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் ஈக்குவல் பண்ணணும். இப்போ ரியல் பார்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நேற்று வீடியோவிலே சொல்லியிருக்கேன். ரியல் பார்ட் அப்படின்னா என்ன சாமி, ஐ இல்லாத டேர்ம். அப்போ இதில் எது ஐ இல்லை, 3xல் ஐ இல்லை பார். அதே மாதிரி 2yல் ஐ இல்லை, 5ல் ஐ இல்லை. ஓகேவா? ஐ இல்லாத டேர்ம், ஐ இல்லாத நம்பர் இதெல்லாம் ரியல் நம்பர். ஐயோடைய கோஎஃபிஷியன்ட்னா இமேஜினரி. அப்போ ஐ இல்லாத ரியல் பார்ட் என்னென்ன, 2x, அப்புறம் மைனஸ் 3y ப்ளஸ் 5 ஈக்குவல் டு தான், இந்த நடுவாண்ட ஈக்குவல். அதே மாதிரி நமக்கு ரைட் சைடு ஐ இல்லாத டேர்ம் பார், 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் 3. ஓகேவா? இதே தான் இமேஜினரி பார்ட். இமேஜினரி பார்ட் அப்படின்னா என்ன சொன்னேன், ஐயோடைய கோஎஃபிஷியன்ட். அப்போ இங்கே ஐ இருக்கா, இங்கே ஐக்கு பக்கத்தில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் மைனஸ் எக்ஸு, இங்கே ஐக்கு பக்கத்தில் இருக்கிறது ப்ளஸ்ஸு ஒய்யு, இங்கே ஐக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரு +2. இது தான் பார், -x + y + 2. அதே மாதிரி ரைட் சைடில் இங்கே ஐ இருக்கா, ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் +2y, இங்கே +2. அதான் போட்டிருக்கேன், +2y. இங்கே ப்ளஸ் போடலாம், போடாமல் கூட விடலாம், ஆனால் இங்கே +2. ஓகேவா? இப்போ இதெல்லாம் ஒரே சைடு கொண்டாந்துடணும். இது லெஃப்ட் சைடு இருக்குது, இது ரைட் சைடு இருக்குது. அப்போ ரைட் சைடு இருக்கிற இந்த நம்பரெல்லாம் ஒரே பக்கமாக கொண்டு போய் சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ இது அப்படியே 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5. இது அந்தாண்ட போகும்போது -2x, இது லெஃப்ட் சைடு போகும்போது +y, இது +3 அந்தாண்ட போச்சுன்னா -3 ஈக்குவல் டு, இந்தாண்ட எதுவுமே இருக்காது, 0. அப்போ இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். இது பாரு, 3x மைனஸ் 2x. அப்போ 3xல் 2x போச்சுன்னா 1x. அதே மாதிரி இங்கே பாருங்கள், -2y ப்ளஸ் y. இப்போ இதுதான் அதிகமாக இருக்குது, இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் நமக்கு பெருசாக இருக்கிறது மைனஸ் தான். அப்போ -2yல் 1y போச்சுன்னா y. அதே மாதிரி நம்பர் பாருங்கள், இது +5,
இது -3. அப்போ பெரிய நம்பருடைய சிம்பிள் ப்ளஸ்ஸு, குறி வெவ்வேறு கழிக்கிறோம் 2. புரிஞ்சுதா? +5 -3, 5ல் 3 போச்சுன்னா +2. இதை கவனமாக பார்த்துக்கணும் குறியெல்லாம். அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா இமேஜினரி பார்ட்டுக்கு அதே இந்த சைடு கொண்டாந்துடுறேன். -x +y +2, இது இந்தாண்ட வந்தால் -2y +2 இந்தாண்ட வந்தால் -2 = 0. ஸோ வி கெட் இங்கே x ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ -x, yயில் திஸ் இஸ் மைனஸ் அண்ட் திஸ் இஸ் ப்ளஸ். பிக்கஸ்ட் சிம்பிள் மைனஸ், சிம்பிள் வந்து வேரியாக இருக்குது, வெவ்வேறையாக இருக்குது, கழிக்கிறோம். அப்போ y இங்கே +2வும் -2வும் கேன்சல் ஆயிரும், = 0. இது செகண்ட் ஈக்குவேஷன், இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிங்க, கீழே செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிங்க. பார்த்தாவே தெரியும், இது +x, இது -x, அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இது ரெண்டும் சேம் சிம்பிள். மைனஸில் மொத்தமாக இங்கே ஒரு ஒய், இங்கே ஒரு ஒய், அப்போ -2y +2 மட்டும்தான் இருக்குது, = 0. +2 அந்தாண்ட போச்சுன்னா -2. அப்போ மைனஸ் அடிச்சுக்கலாம், 2 அடிக்கலாம். 1 2 is 1 2 is 2. அப்போ y = 1. இப்போ இதை நம்ம எந்த ஈக்குவேஷன் வேணாலும் நீ எழுதிக்கலாம். நான் எனக்கு செகண்ட் ஈக்குவேஷன் பிடிச்சது, அதனால் செகண்ட் எடுத்துக்கிட்டேன். உனக்கு ஈக்குவேஷன் பிடிச்சா ஈக்குவேஷன் கூட போட்டுக்கோ. -x -y = 0, -x -yக்கு பதிலாக 1 = 0, -1 அந்தாண்ட போச்சுன்னா +1. சிம்பிளை மாற்றினோம்னா +x = -1. அல்லது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து போட்டினாலும் உனக்கு அதே தான் வரும். yக்கு பதிலாக பாரு, இங்கே 1 போடுவியா, 1 போட்டிங்கன்னா என்ன வரும், -1 +2 வரும். அப்போ +1 அந்தாண்ட போச்சுன்னா -1. அதே தான் எக்ஸு. வேறு எக்ஸும் ஒய்யும் ரியல் நம்பராக வந்துருச்சு. இதில் ஜஸ்ட்டு உனக்கு கான்செப்ட், மனப்பாடமே பண்ணக்கூடாது. கான்செப்ட் என்ன, காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஈக்குவல் பண்ணணும். வேறு அவன் கொடுத்துருக்கானா, ரைட். அடுத்தது எக்ஸ் எடுத்து உள்ளே மல்டிபிள் பண்ணணும், ஒய் எடுத்து உள்ளே மல்டிபிள் பண்ணணும், போத் சைடு. ஓகேவா? அடுத்து இது ரெண்டாவது ஸ்டெப்பு. ஈக்குவல் பண்ணுறது ஸ்டெப்பு, உள்ள மல்டிபிள் பண்ணுறது ரெண்டாவது ஸ்டெப்பு, ஈக்குவேட்டிங் ரியல் அண்டு இமேஜினரி பார்ட்டு மூணாவது ஸ்டெப்பு. அதாவது ரியல் பார்ட்டை ஈக்குவல் பண்ணும். ரியல் பார்ட்டுனா என்ன, ஐ இல்லாத டேர்ம். இந்த லெஃப்ட் சைடு ஐ இல்லாத டேர்ம் என்ன இருக்குது, ரைட் சைடு ஐ இல்லாத டேர்ம் என்ன இருக்குது பார்த்து ஈக்குவல் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இமேஜினரி பார்ட், ஐயோடைய கோஎஃபிஷியன்ட், ஐக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, இங்கே ஐக்கு பக்கத்தில் என்ன இருக்குது. இது மூணாவது ஸ்டெப்பு. அடுத்தது நாலாவது ஸ்டெப்பு, இந்த சைடு இருக்கிறதெல்லாம் ஒரே சைடாக கொண்டு போகணும். ரைட் சைடு இருக்கிறது லெஃப்ட் சைடுக்கு கொண்டு போய் சிம்பிளிஃபை பண்ணணும். இது நாலாவது ஸ்டெப். அப்போ 2 ஈக்குவேஷன் கிடைக்கும். அதை ரெண்டையும் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணால் எக்ஸும் ஒய்யும் தான். 5 ஸ்டெப். காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஈக்குவல் பண்ணுறோம். அடுத்து எக்ஸ் எடுத்து உள்ளே பெருக்கிறோம், ஒய் எடுத்து உள்ளே பெருக்கிறோம். அடுத்தது ரியல் பார்ட்டை ஈக்குவல் பண்ணணும், இமேஜினரி பார்ட்டை ஈக்குவல் பண்ணணும். அடுத்தது 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். இவ்வளவு தான். புரிஞ்சுதா கண்ணு? இதில் ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.